ஓசூர் வனத்துறை அலுவலகத்தில் 128 உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் ஒப்படைப்பு. வனவிலங்குகளை வேட்டையாடுவதை தடுக்கும் நடவடிக்கையாக உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை தாமாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 129 உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட ராயகோட்டை, ஓசூர், கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, ஜவளகிரி, அஞ்சட்டி, உரிகம் ஆகிய 7 வனசரகங்களை ஒட்டியுள்ள பகுதியில் யானைகள் மற்றும் வனவிலங்குகள் வேட்டையாடுவது தடுக்கும் வகையில் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தாமாக முன்வந்து ஜூலை 17ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயனி அறிவித்திருந்தார். இதையடுத்து அஞ்சட்டி வனசரகத்தில் 21, உரிகம் வனசரகத்தில் 20, தேன்கனிக்கோட்டை வனசரகத்தில் 36, ஜவளகிரி வனசரகத்தில் 17, ஓசூர் வனசரகத்தில் 5 மற்றும் கிருஷ்ணகிரி வனசரகத்தில் 29 என மொத்தம் 128 உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டது நாட்டு துப்பாக்கிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சராயு அவர்கள் முன்னிலையில் ஓசூர் DSP பாபு பிரசாந்த் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி பிரியங்கா மற்றும் காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வனப்பரப்பு கொண்ட ஒரு மாவட்டமாகும். அதில் 2 வன உயிரின சரணாலயங்கள் இருக்குது. காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம், காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம். இதில் முக்கியமான விலங்கு அப்படின்னு பார்த்தா யானைகளையும் பிற விலங்கினங்களையும் பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி கள்ள நாட்டு துப்பாக்கிகள் மக்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க தாமாக முன்வந்து வனத்துறையிடமோ இல்லை காவல்துறையிடமோ ஒப்படைக்க சொல்லி ஜூன் 16ஆம் தேதியில் நம்ம ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த கேம்பெயின் நம்ம டைம் கொடுத்தோம். இந்த 2 மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது நம்ம ரேலியாக இருக்கட்டும், பைக் ரேலியாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளி மாணவர்களை வச்சு ஒரு நிறையா ரேலி பண்ணியிருக்கிறோம். திண்ணை விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஊரில் முக்கியமான இடங்களில், ஆலமரத்துக்கு அடியில், கோயில்கள்னு நிறைய இடங்களில் நம்ம முக்கியமான ஆட்கள், கிராமத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், மக்களை அப்ரோச் பண்ணி நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் விளைவாக கடந்த 2 மாதங்களாக சுமார் 128 கள்ளநாட்டு துப்பாக்கிகள் தாமாக முன்வந்து இதுவரை நமக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அதை காவல்துறைக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இதில் நிறையா தலைவர்கள், கிராம தலைவர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் கௌரவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வனத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட வனக்காவலர்கள், காப்பாளர்கள், வனவர்கள், வனசரக அலுவலர்கள் எல்லாத்துக்கும் நம்ம எனக்கு கௌரவிச்சிருக்கிறோம். இதே மாதிரி 2022 நம்ம ஒரு வாலண்டரி சரண்டர் ப்ரோக்ராம் நடத்தி 1 மாதம் டைம் கொடுத்தோம். அதில் 111 கன் சரண்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தில் 2022-23 எந்த இன்சிடெண்ட்டும் இல்லீகல் கன் ஷாட்னால எந்த இன்சிடெண்ட்டும் நமக்கு நடக்கலை. 23-24 ஒரு கன் ஷாட் அக்டோபர் மாதத்தில் நடந்ததுனால திரும்பவும் நம்ம இந்த டிரைவை இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம இப்போ கேம்பெயின் ஆரம்பிக்கும் போதே எந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தாமாக முன்வந்து கொடுக்குறவங்க மேலே நம்ம எந்த ஆக்ஷனும் சட்டத்தின்படி எடுக்காதபடியும், அதுக்கப்புறம் அந்த கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் கடைசியிலேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் போலீஸோட சப்போர்ட்டில் டாக் ஸ்குவாட் பயன்படுத்தி நம்ம சர்ச் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி, ஒருவேளை அதில் நம்ம கள்ளநாட்டு துப்பாக்கிகள் கண்டெடுக்கப்பட்டால் அவங்க மேலே கேஸ் புக் பண்ணுறதா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் கடைசி வாரத்துலேருந்து செப்டம்பர் கடைசி வாரம் வரைக்கும் நம்ம போலீஸோட ஒத்துழைப்பில் மோப்பநாய்களை கொண்டு பண்ணுறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே நம்மகிட்டே ஒரு மோப்பநாய் இருக்குது, அதை வச்சும் பண்ணுறோம். இந்த வருஷம் இப்போ அடுத்த ஒரு மாதம் ACF ராஜமாரியப்பன் அவருடைய தலைமையில் ஒரு குழு போட்டு நம்ம 1 மாதத்துக்கு பண்ணுறோம். பூஞ்சோலை. ஆமாம், தெங்கனைக்கோட்டையில் அதிகமாக இருக்குது. 2வது கிருஷ்ணகிரியில். தெங்கனைக்கோட்டையில் 36 கன் ஒப்படைச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் 29 கன் ஒப்படைச்சிருக்காங்க. அது இல்லாமல் உரிகம், ஜவளகிரி, அஞ்சட்டி
இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. கமாண்ட் சென்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா இருக்குது. முக்கியமாக கமாண்ட் சென்டரில் வந்து யானைகளை பற்றிய நடமாட்டம் வந்து ரியல் டைமில் மினிட் டு மினிட் அப்டேட் நமக்கு கிடைக்கும். யானைகள் எங்கே இருக்குது, ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கேமரா போட்டிருக்கோம். அந்த கேமரா லைவாக இங்கே இருக்கிற டெஸ்க்டாப் இது மானிட்டரில் நமக்கு தெரியுது. அந்த மானிட்டர் வந்து அதில் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் எலிஃபண்ட் மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா உடனே அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு சவுண்டு மூலமாக லைட் மூலமாக நமக்கு அலர்ட் கொடுக்கும். அதே மாதிரி எல்லா ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த அலர்ட் போயிடும். இமீடியட்டாக நைட் 12 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் உடனே நம்ம டீம் அந்த லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சு யானைகளை ட்ரைவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் வந்து ஒரு மொபைல் எலிஃபண்ட் மானிட்டரிங் யூனிட்னு சொல்லிட்டு களிருன்னு ஒரு யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வெஹிக்கிளில் நம்ம எல்லா செட்டப்பும் பின்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மானிட்டர் இருக்கும், பேட்ரி இன்பில்ட் பேட்ரி பவர் சிஸ்டம் இருக்கும், ஒரு இன்ஃப்ராரெட் ட்ரோன் இருக்கும், சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி. ஸோ அதை பயன்படுத்தும் போது நம்ம நைட் இரவு நேரங்கள்லேயும் வந்து எலிஃபண்ட்டோடைய மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இது நமக்கு எங்கன்னா நொகனூர்லேருந்து ஜவலகிரி வரைக்கும் யானைகள் நடமாட்டம் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போகிறதுனால அதை பற்றி நமக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இரவு நேரத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கோம்.